வணக்கம் மாணவர்களே, நான் யோகபால். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு மேக்னெட், ஃப்ளெக்சிபிள் பார் மேக்னெட். ஒரு பார் மேக்னெட்டை ரெண்டாக மடக்கிறோம், மையத்தை பொறுத்து, சென்டரை பொறுத்து மடக்கிறோம். அப்போ மேக்னெட்டிக் மொமெண்ட் என்ன ஆகும்? ரெண்டாவது, மேக்னெட்டை என்ன பண்ணுறோன்னா வளைக்கிறோம். தீட்டா கோணம் இருக்கிற மாதிரி, மையத்து கூட பார்த்தீங்கன்னா சென்டரில் தீட்டா ஆங்கிள் இருக்கிற மாதிரி இதை வளைக்கிறோம். அப்போ புது மேக்னெட்டிக் மொமெண்ட் என்ன ஆகும்? இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா. சரி, அதுக்கு முன்னாடி ஜென்ரலாக ஒரு மேக்னெட், ஒரு காந்தம், ஒரு சட்ட காந்தம் அப்படின்னா அதுக்கு ரெண்டு முனை இருக்கும். இப்போ ஒன்று வடமுனை, இன்னொன்று தென்முனை, நார்த் போல், சவுத் போல். ஒவ்வொரு முனைக்கும் அந்த போல் ஒவ்வொன்றுக்கும் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு போல் ஸ்ட்ரென்த், முனை வலிமை இருக்கும். அதை நான் ஸ்மால் எம் அப்படிங்கிற ஒரு சிம்பிளில் எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி படித்தது தான். ஒரு காந்தத்துடைய காந்த இருமுனை திருப்பத்திறன், மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் எம் முனை வலிமை, போல் ஸ்ட்ரென்த் இன்டு அந்த ரெண்டு போலுக்கு நடுவில் இருக்கிற கேப், அப்போ எல் எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேஸில் எல் எஃபெக்டிவ் அப்படிங்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2L. ஸோ அப்போ எம் அப்படிங்கிறது எம் இன்ட்டு 2L, இவ்வளோ தான். இதனோட டைரக்ஷன் சவுத் போல்ல இருந்து நார்த் போல் இருக்கும். மேக்னெட்டிக் மொமெண்டோட டைரக்ஷன் சவுத் போல்ல இருந்து நார்த் போல் இருக்கும். இது ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இப்போ நான் இந்த மேக்னெட் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. அப்போ அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சென்டரை பொறுத்து ரெண்டாக மடக்கிறேன். எப்படி மடக்கிறோம்? இப்படி மடக்கிறோம். அப்போ இது சென்டரில் எவ்வளோ ஆங்கிள் இருக்கிற மாதிரி மடக்கிருக்கிறோன்னா தீட்டா ஆங்கிள் இருக்கிற மாதிரி மடக்கிருக்கிறோம். ஸோ இப்போ நமக்கு என்ன வேணும்? மேக்னெட்டிக் மொமெண்ட் என்ன வேணும்? அவ்வளோதான். மடக்குனா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா போல் ஸ்ட்ரென்த் சேஞ்ச் ஆகாது, முனை வலிமை மாறாது. பட் என்ன ஆயிடுச்சுன்னா எஃபெக்டிவ் லென்த் மாறி போச்சு. இங்க பாருங்க, எஃபெக்டிவ் லென்த் சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்ப இதுதான் எல் எஃபெக்டிவ். ஸோ அப்போ புது மேக்னெட்டிக் மொமெண்ட் எம் டேஷ் இஸ் ஈக்குவல் டு, எம்ல எந்த சேஞ்சும் இல்லை, இப்போ எல் எஃபெக்டிவ். ஸோ எல் எஃபெக்டிவ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்டர்ல இருந்து ஒரு லைன் டிராப் பண்றேன். அதாவது கரெக்டாக தீட்டா பை டூ ஆங்கிள் இருக்கிற மாதிரி பர்பண்டிகுலர் பைசெக்ட். இது பாருங்க 90 டிகிரியில் இருக்குது. இதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், இந்தாண்டி எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ நமக்கு எல் எஃபெக்டிவ் அப்படிங்கிறது இந்த கேஸில் எவ்வளோன்னா 2x. இது கரெக்டாக சரிபாதியாக பிரிக்கிறதுனால இது பார்த்தீங்கன்னா இது தீட்டா பை 2, அப்போ கீழே இருக்கிற ஆங்கிளும் தீட்டா பை 2. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முக்கோணத்தை நான் கன்சிடர் பண்ணுறேன். இந்த ட்ரையாங்கிளில் சைன் தீட்டா பை 2 கண்டுபிடிக்கிறேன். சைன் தீட்டா பை 2 இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் எக்ஸ் ஹைப்போடெனியஸ் எல். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல் சைன் தீட்டா பை 2. நமக்கு வேணுங்கிறது 2x. இப்போ 2x அப்படிங்கிறது 2x இஸ் ஈக்குவல் டு 2L சைன் தீட்டா பை 2. இப்போ இது யாருக்கு ஈக்குவல்னா இதுதான் எல் எஃபெக்டிவ். இந்த வேல்யூ கொண்டாந்து இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணா எம் டேஷ் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு 2L சைன் தீட்டா பை 2. எம் டேஷ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஆல்ரெடி தெரியும் எம் இன்ட்டு 2L, அதுதான் மேக்னெட்டிக் மொமெண்ட், டைபோல் மொமெண்ட். கேபிட்டல் எம் சைன் தீட்டா பை 2. ஸோ இதுதான் அந்த ஷார்ட்கட் ஃபார்முலா. இப்போ நம்மளோட மேக்னெட்டை 90 டிகிரியில் வளைச்சிருந்தா, 90 டிகிரி வளைச்சிருக்கும் பொழுது அப்போ தீட்டாவுக்கு எவ்வளோ கொடுக்கணும்? 90 கொடுக்கணும். தீட்டாவுக்கு 90 கொடுத்தா இங்கே 90 பை 2 எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45. அப்போ சைன் 45, சைன் 45 வேல்யூ 1/√2. ஸோ அப்போ எம் டேஷ் இஸ் ஈக்குவல் டு m/√2. இந்த மாதிரி தான் எவ்வளோ ஆங்கிள் கொடுத்தா இருந்தாலும் ஒரு மேக்னெட்டை ரெண்டாக மடக்கி இருக்கிறோம். சென்டரை பொறுத்து எவ்வளோ ஆங்கிள் கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆங்கிளை கொண்டாந்து இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். இது முடிஞ்சிச்சு. இது கேஸ் நம்பர் 1. இப்போ கேஸ் நம்பர் 2ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதே மேக்னெட்டை வளைக்கிறோம். எப்படி வளைச்சிருக்கிறோம்? சென்டரில் தீட்டா வர்ற மாதிரி இதை வளைச்சிருக்கிறோம். இப்போ புதுசாக மேக்னெட்டிக் மொமெண்ட் என்ன? அவ்வளோதான், எம் டேஷ் இஸ் ஈக்குவல் டு என்ன. இப்போ எம் டேஷுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா? வளைக்கும் பொழுது என்ன ஆகாது? மொமெண்ட் மாறாது, சரி போல் ஸ்ட்ரென்த் மாறாது. அப்போ எம் தான், போல் ஸ்ட்ரென்த் எம். ஆனால் எல் மாறிடும், எல் எஃபெக்டிவ் மாறிடுச்சு.
இந்த எல் எஃபெக்ட் ஆரம்பத்தில் எல் எஃபெக்ட் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லென்த் ஃபுல்லாகவே இருந்துச்சு. இது ஆரம்பத்தில் இருந்து ஓகேவா. சரி, இப்போ இது என்ன இருக்குது, இது வந்து ஆர்க் லென்த். நமக்கு ஜென்ரலாகவே தெரியும் தீட்டாவுக்கான ஃபார்முலா ஆர்க் லென்த் பை ரேடியஸ். தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆர்க் லென்த் 2L டிவைடட் பை ரேடியஸ். இது அப்படியே ஒரு பக்கம் வச்சுக்கலாம். அடுத்தது இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா முன்ன பண்ண மாதிரியே தான் கரெக்டாக நமக்கு வேணுங்கிறது இதுதான் எல் எஃபெக்டிவ். இப்போ எங்கள் சென்டர்லேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுறேன். அது இந்த இடத்துல 90 டிகிரி 90 டிகிரி ஏற்படுத்துது. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா தீட்டா பை 2. இப்போ இந்தாண்ட இருக்கிற ஆங்கிளும் தீட்டா பை 2. அப்போ நான் எடுத்துக்கிற ட்ரையாங்கிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். இந்த ட்ரையாங்கிளில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸை வந்து நான் வந்து இந்த டிஸ்டன்ஸை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் 2x அப்படிங்கிறது தான் எல் எஃபெக்டிவ். எல் எஃபெக்டிவ் யாருக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2x. அப்போ எக்ஸை கண்டுபிடிக்கலாம். அப்போ நம்ம எடுத்துக்கிட்ட இந்த ட்ரையாங்கிளில் எக்ஸோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது, சைன் தீட்டா பை 2. ஏன்னா இந்த ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா தீட்டா பை 2 தான் இருக்குது. சைன் தீட்டா பை 2 இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் எக்ஸ் டிவைடட் பை ஆர். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா பை 2. நமக்கு 2x வேணும். அப்போ 2x. இது யாருக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் எல் எஃபெக்டிவ். இதில் ஆர் வேணும். ஆர் இந்த ஃபார்முலா இருந்து கண்டுபிடிக்கலாம். ஆர் இஸ் ஈக்குவல் டு 2L பை தீட்டா. அப்போ 2x தான் எல் எஃபெக்டிவ். 2 இன்ட்டு ஆருக்கு பதிலாக 2L பை தீட்டா சைன் தீட்டா பை 2 இஸ் ஈக்குவல் டு எல் எஃபெக்டிவ். அப்போ இந்த வேல்யூவை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணினா m dash is equal to m into L effective 2 into 2L by theta sin theta by 2. m into 2L அப்படிங்கிறது பெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற டைபோல் மொமெண்ட். அப்போ கேபிட்டல் M 2 இருக்குது. 2 into கேபிட்டல் M sin theta by 2 divided by theta. இவ்வளோதான்ப்பா. ஸோ இந்த ஃபார்முலாவை மெமரி பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலாவை வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு மேக்னெட்டை ஃபார் எக்ஸாம்பிள் 60 டிகிரி பெண்ட் பண்ணுறாங்க. அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு பை பை 3. எவ்வளோ ஆங்கிள் வேணாலும் அவங்க பெண்ட் பண்ணியிருக்கோம். தீட்டா 90 டிகிரி வர்ற மாதிரி ஒரு ஆர்க்காக வளைக்கிறாங்க, ரைட்? ஓகே. அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90. இந்த ஃபார்முலாவை இந்த தீட்டாவோட வேல்யூ கொண்டாந்து இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் எவ்வளோ ஆங்கிள் பெண்ட் பண்ணியிருந்தாலும், பெண்டில் எவ்வளோ ஆங்கிள் வந்து வளைச்சிருந்தாலுமே நம்ம புதுசாக வர்ற அந்த பெண்டை அந்த வளைச்ச மேக்னெட்டோடைய மேக்னெட்டிக் மொமெண்ட்டை இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட்.